வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/9/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லாஸஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. முதல்ல வழக்கம் போல் நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.25% பாசிட்டிவ், எஸ்என்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.21% பாசிட்டிவ், நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.46% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. 3 மார்க்கெட்டுமே பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு பெரிய மொமெண்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டவ் ஜோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, சின்ன டிப்பு கொஞ்சம் மேலே போய் அப்படி தான் முடிச்சிருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து கீழே போக போகுது இல்லை மேலே போக போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த சைனையுமே கொடுக்கலைங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டி ஃபர்தராக மேலே போச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்தராக பெருசாகவும் கீழே போல பெருசாகவும் மேலே போல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லாம் வராத காரணத்தினால ஐ திங்க் வர தேர்ஸ்டே வர போகிற இன்ஃப்ளேஷன் டேட்டாக்கு அப்புறம் தான் யூஎஸ் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணோம். அது வரைக்கும் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக எதுவும் இப்போதைக்கு நியூஸ் டேட்டா எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி டியூஸ்டே வெனஸ்டே இந்த 2 நாளுமே கொஞ்சம் கன்சல்டேஷனை போட்டுட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆன் எதர் சைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேற்று எஃப்ஐடி வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று எஃப்ஐஐ வழக்கம் போல் 2200 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 2887 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருக்குது. பட் எஃப்ஐஐ வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. அண்ட் அது யூஎஸ்டிஐனா இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக குறைஞ்சிருந்துச்சிங்க. நான் பார்த்தேன் பார்த்தீங்களா. ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே லிக்விடிட்டி ஸ்வீப் தான். மேபி மொமெண்டம் கண்டினியூ ஆகி ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. அப்படி நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வரணும் டெய்லியில். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மார்க்கெட் நம்பர் ஐஎன்ஆர் வந்து ஃபர்தராக அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஜப்பானில் மட்டும் அவரோட பிரைம் மினிஸ்டர் ஏதோ வந்து பதவி விலகிட்டாராமா, ஏதோ கட்சி தோற்று போச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் பொலிட்டிக்கலாக கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிக்கி மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. நிக்கியை தாண்டி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. ஸோ குளோபல் மொமெண்டம் ரொம்ப ஒஸ்டாலாம் இல்லை, பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லி ஆகணும். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்டா, 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டாவை பார்த்துட்டு வந்துடலாங்க. நேற்று ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் அப்படின்னு வந்திருக்கு. பட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் -0.73, ஓஏ பெருசாக இல்லை. ஷார்ட் கவரிங் பாசிட்டிவான சைன் தான், மைல்டு பாசிட்டிவாக வச்சுக்கலாம். அடுத்து ட்ரெண்டிங் ஓஏ இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா 1 crore பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பொசிஷனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95 lakhs வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் மார்க்கெட் பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் முக்கியமான டேட்டா. கால் ஆப்ஷன் நியூட்ரலாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி செல் பண்ணியிருந்தாங்க எஃப்ஐ கால் ஆப்ஷனை, இப்போ நியூட்ரல் பண்ணிட்டாங்க. அடுத்து புட் ஆப்ஷன் பாருங்கள் 9/16. ஸோ புட் ஆப்ஷனை பை தான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ் பாருங்கள், கால் ஆப்ஷனில் நியூட்ரலாக இருக்காங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட். ஆனால் அவங்களோட அக்ரெசிவான பியரி ஸ்டான்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வழக்கம் போட கால் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. பட் புட் ஆப்ஷனை செல் பண்ணி புல்லிஷாக இருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பட் இதில் சம்மரைஸ் பண்ணோன்னா எஃப்ஐக்கும் ப்ராப் ட்ரேடர்ஸுக்கும் மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட்டு, ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட். என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். அடுத்து எஃப்ஐடைய லாங் ஷார்ட் ரேஷியோ நேற்று வந்து ஒரு 1/2% வந்து இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8% வந்து லாங்கில் இருக்காங்க. ஸ்டில் 92% வந்து ஷார்ட்டில் தாங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய டெய்லி பேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, அதை நான் எடுக்காமல் விட்டேன், இங்கே பார்த்துருவோம் நம்ம. ஸோ நிஃப்டியோட டெய்லி பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பியரிஷாக இருக்குங்க. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்து உள்ளே வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் சைன் தான். ஸோ நிஃப்டியோட டெய்லி பேஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பியரிஷாக தான் இருக்குது இன்ட்ராடே வைஸில். அடுத்து நம்ம அப்படியே சிபிஆர் பக்கம் பார்க்கலாம். ஸோ சிபிஆர் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நேற்று ஃபார்ம் ஆன சிபிஆர், ஒரு டிசெண்டிங் நேரோ சிபிஆர் மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா மார்க்கெட் மேலே போனால் கீழே வந்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ மேலே போய் கீழே வந்துருச்சு, ஓகே. ஆனால் இது இன்றைக்கி விர்ஜின் சிபிஆராக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது மேலே போய் கீழே வந்ததை செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது பெரிய பெரிய கேப் அப்ஸ் வருது, சஸ்டெயின் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஒரு நல்ல டவுன்ஃபால், அதாவது பையர்ஸும் சரிங்க செல்லர்ஸும் சரி ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்களோட பொசிஷன்ஸை. மார்க்கெட் வந்து மேலேயும் போல கீழேயும் போல ஒரு பயங்கரமான
அதாவது ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ள கன்சாலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரிய ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு 24,600 25,000 ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் தான். மேபி நான் உங்களுக்கு சிபிஆர்லேயே காட்டுறேனே, உங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து டெய்லி சிபிஆர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புல்லிஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது கடைசியாக முடிஞ்சது செப்டம்பர் 1 ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் போட்டு மேலே போனோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு நாள் கூட R1 ப்ரீவியஸ் டே ஹை 2க்கு மேலே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காது. இங்கே எங்கே வேணா பாருங்க, பெரிய கேப்பப் வந்திருக்கலாம், 2க்குமே மேலே முடிஞ்சிருக்கணும், முடியலை. ஒவ்வொரு டைமுமே மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணுது, ஆனால் செல்லிங் ப்ரெஷர் வந்துடுது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போக ட்ரை பண்ணால் பையிங் ப்ரெஷர் வந்துடுது. ஸோ பையர் செல்லர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரை தான் காட்டுது. பட் பிரைஸ் விர்ஜின் சிபிஆர் வந்துமே மேலே இவ்வளோ பெரிய மொமெண்டம் போட்டு டே ஹையெல்லாம் பிரேக் பண்ணியும் R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்க முடியல அப்படிங்கிறது செல்லிங் ப்ரெஷரும் இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரெண்டை இன்னும் மேக் பண்ணல, இன்னுமே ஒரு அக்குமுலேஷன் மோட்ல தான் இருக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளுக்கு தெரியுது. பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PO3 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது அக்குமுலேஷன், இங்கே மேலே போனது மேனிப்புலேஷன், அப்படியே போயிருக்கணும், போகலை, இப்படி கீழே வரது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பியரிஷாக காட்டுது. பட் விர்ஜின் சிபிஆர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க போது அப்படிங்கிறத காட்டுது. விர்ஜின் சிபிஆர் மட்டும் வரல, மார்க்கெட் சிபிஆருக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. அண்ட் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்க சிபிஆருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த அசெண்டிங் சிபிஆரில் R1 ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இருக்க கேப் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் பெரிய பையிங் ப்ரெஷர் இல்லை. அதாவதுங்க, ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, பையிங் ப்ரெஷரும் மார்க்கெட்டில் பெருசாக இல்லை, செல்லிங் ப்ரெஷரும் மார்க்கெட்டில் பெருசாக இல்லை. பட் அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலரேட் ஆயிருச்சு நேற்று EODயில். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு 1 hour சப்போஸ் ப்ரைஸ் இந்த 24,720 தாண்டிடுச்சுன்னா, ஏன்னா மேனிப்புலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வந்து பெருசாக வரணும். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகணும் கீழே. அப்படி ட்ரெண்ட் ஆகணும்னா 720 தாண்டணும், விர்ஜின் சிபிஆர்லாம் தாண்டணும். அதாவது விர்ஜின் சிபிஆர் 730 to 726 ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டுங்கிறது 24,720 இருக்குது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி. அப்போ இதெல்லாம் தாண்டி ப்ரைஸ் கீழே போச்சுன்னா இதை நம்ம மேனிப்புலேஷனாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும், 522 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 720ங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், 621 நெக்ஸ்ட் சப்போர்ட், 522 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இன்னும் மார்க்கெட் ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ்லேயே இருக்குது. அப்போ இது மேனிப்புலேஷன், இது ஒரிஜினல் மேனிப்புலேஷனாக இன்றைக்கி மார்க்கெட் கீழே போகணும். அப்படி இன்றைக்கும் மார்க்கெட்டால் கீழே போக முடியல, இந்த விர்ஜின் சிபிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை பிடிச்சி உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகி மேலே வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த லோ உடைக்கவே முடியல அப்படிங்கும்போது ஸ்லோவாக ஸ்டெடியாக வந்து பையர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற அர்த்தம். மேபி மார்க்கெட்டை திருப்பியும் இந்த 25,000க்கே கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இன்னைக்கு தடேவாக இருக்குங்க. இந்த ட்ரெண்டே தெரியாத ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டு கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு நேற்று வந்து சிபிஆர், விர்ஜின் சிபிஆர் வரல. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அண்ட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ரொம்ப வெகு சில நாட்கள் மட்டுமே தான் இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹைக் மேலாம் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொசிஷனலாகவே பேங்க் நிஃப்டி வீக்காக தான் இருக்குது. நேற்று சிபிஆருக்கு மேலே ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு, டிசெண்டிங் சிபிஆர் வந்து சிபிஆருக்கு மேலே ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு, அதனால் இன்றைக்கி அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மேபி பை அண்ட் டிப்பில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையும் கொஞ்சம் கட் காப்பி பேஸ்ட்டில் எரர் ஆகி போச்சுங்க. இன்றைக்கி நம்ம சார்ட்லேயே பார்த்துடலாம். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ மேபி ஃபர்தராக இந்த 23,990 54,000 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியுமே கீழே வரும்போது. ஸோ அவ்வளோதான் ட்ரேடர்ஸ். இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா குளோபல் மொமெண்டம் ஓகேவாக இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வியாழக்கிழமை வர போகிற இன்ஃப்ளேஷன் டேட்டாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் பாசிட்டிவாக இருப்போமே அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங்குமே எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டே இல்லாமல் பை அண்ட் டிப்ஸ் எல்லாம் ட்ரீஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி காமிச்சிக்கிட்டு சைடு வேஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அண்ட் நேற்று வந்து இந்த ஃபால் உண்மை, இது ஒரு மேனிப்புலேஷன் மூவ் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங் கீழே வரணும். ஆனால் அதுக்கான சைன்ஸ் எதுவும் வந்து இப்போதைக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு 1 hour மோஸ்ட்லி தெரிஞ்சிருங்க மார்க்கெட் கீழே போகுமா இல்லையா அப்படின்ட்டு. அதையெல்லாம் மீறி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 40 பாயிண்ட்ஸ் வந்து
கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கேப் சஸ்டெயின் ஆகுமா, பையர்ஸ் டாமினேட் பண்ண போகிறாங்களா, இல்லை செல்லர்ஸ் அவங்கள தாண்டி விர்ஜின் சிபிஆர்லாம் தாண்டி இன்னைக்கு ப்ரைஸை கீழே கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும். என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, சில இன்சைட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.